ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வாங்கலாமா? விக்கலாமா? என்னடா நடக்குது மார்க்கெட்ல? என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் ஏன் விக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் வார் டென்ஷன்னாலயும், ஆயில் பிரைசஸ் அதிகமாகறதுனாலயும், இந்த மாதிரி ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்னால வந்து பாத்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்ல இருந்து வெளிய போய்க்கிட்டே இருக்காங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சமயத்த வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அவங்க அத வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்மான ப்ராஃபிட்ட பார்க்கறவங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, லாங் டெர்ம நோக்கி போறவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட மந்த்லி எஸ்ஐபியை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் வெளிய போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, லோ பிரைஸ்ல நல்ல கம்பெனிஸ வாங்கலாம். இத தான் வந்து பாத்தீங்கன்னா, வேல்யூ பையிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, வெறும் ரூ. 100 இருக்குன்னு வைங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸ்க்கோ கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து 200, 300 ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங். இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டும் பேலன்ஸா இருக்கு. என்னதான் எஃப்ஐஎஸ் வெளிய போனாலும், இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.